கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, நான் கர்த்தர் நான் மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், நம்முடைய உறவுகள் மாறினாலும், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நம் தாயின் கருவிலே நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த சூழ்நிலையில் இப்படி மாறி போனது, இப்படி இவர்கள் மறந்து விட்டார்கள், இவருக்கு விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர், யாரெல்லாம் ஆண்டவரை கவலைப்பட்டு இந்த சூழ்நிலைகள் மாறி போனது, இந்த நிலைமை இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி அப்பா, யாரெல்லாம் கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களுடைய வாழ்க்கையிலே சப்பா, நீர் அற்புதங்களை செய்வீராக. நீர் மாறாதவராக இருந்த ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ ஆற்றி தேற்றுவீராக, அரவணைப்பீராக. நீர் மாறாதவராக இருந்த ஆண்டவரே, நீர் எங்களோடு துணை செய்கிற தேவனாய், நீர் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்கிற தேவனாய் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.